நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? தலவாழை இலை போட்டு நம்ம ஓணம் ஸ்பெஷலுக்காக பண்ண சத்யா ஸ்பெஷல் ரெசிபீஸ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல என்னென்ன எந்த விதத்துல பரிமாறணும்னு நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். முதல்ல நம்மளுடைய இலையோட இந்த லெஃப்ட் சைட் கார்னர்ல கொஞ்சமா உப்பு, வீட்ல செஞ்ச மாங்காய் ஊறுகாய், அப்புறம் அப்பளம், அப்புறம் வாழைப்பழம். இது வீட்ல செஞ்ச நேந்திரங்காய் சிப்ஸு, அப்புறம் அப்பம். இந்த அப்பம் எல்லாமே நம்மளுடைய லெஃப்ட் சைட்ல இலையில பரிமாறிடணும். அதுக்கப்புறம் பாயாசம். பாயாசம் நான் இன்னைக்கு 3 விதமான பாயாசம் ரெசிபி பண்ணியிருக்கேன். ஒண்ணு பாலாட பிரதமன், ஒண்ணு சேமியா பாயாசம், இன்னொன்னு அரிசி பாயாசம். இதுல 2 பாயாசத்தோட ரெசிபி, அதாவது சேமியா பாயாசம், பாலாட பிரதமன். இது 2 ரெசிபியும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. அதுக்கப்புறம் 2 விதமான பொரியல் ரெசிபி பண்ணியிருக்கேன். அதாவது தோரன்னு சொல்லுவாங்க. கோஸ் தோரன், கோஸ் பொரியல், அப்புறம் கேரட், பீன்ஸ் போட்ட ஒரு பொரியல் ரெசிபி. 2 ரெசிபி செஞ்சிருக்கேன். அப்புறம் பச்சடியில ஒரு 3 வகையா செஞ்சிருக்கேன். ஒண்ணு பீட்ரூட் பச்சடி, அப்புறம் ரொம்ப ஸ்பெஷலான இந்த மதுரை பச்சடி, அதாவது இந்த திராட்சை பழம் எல்லாம் போட்டு செஞ்ச பைனாப்பிள் பச்சடி, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் பச்சடி. பைனாப்பிள் கூடவே ரொம்ப ஸ்பெஷலா தேங்காய் மசாலா அரைச்சு போட்டு செய்கிற இந்த பச்சடி ரொம்ப புளிப்பு, இனிப்பு, காரத்தோட ரொம்பவே ருசியா இருக்குங்க. ஒரு மஸ்ட் ட்ரை பச்சடி ரெசிபின்னே சொல்லலாம். இந்த 3 பச்சடியோட ரெசிபீஸும் நம்ம சேனல்ல நான் தனியா அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபீஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கறிக்கூட்டுல ஒரு 3 வகையா செஞ்சிருக்கேன். அதுல வறுத்த எரிசேரின்னு சொல்லுவாங்க. இது உருளைக்கிழங்கு வறுத்த எரிசேரி செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் நேந்திரங்காய், சேனக்கிழங்கு போட்ட வறுத்த எரிசேரி செஞ்சிருக்கேன். இந்த 2 கறிக்கூட்டு ரெசிபியுமே ரொம்பவே டேஸ்டியா, காரசாரமா நல்லாவே ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. அடுத்து இந்த இலையிலேயே ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கேரளா அவியல் ரெசிபி பரிமாறுறேன். தேங்காய் எண்ணெய் வாசனை மணக்க மணக்க 10 விதமான காய்கறிகள் போட்டு இந்த அவியல் ரெசிபி செஞ்சுருக்கேன். ரொம்பவே அருமையாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த அவியல் ரெசிபியும் பூசணி அவியல் ரெசிபியும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு கறிக்கூட்டு. இது பூசணிக்காவும் தட்டைப்பயிரும் போட்டு செஞ்சுருக்கிற ஒரு கறிக்கூட்டு. இந்த ரெசிபியும் நான் சேனலில் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து இப்போ நம்ம காய்கறி கூட்டு, பாயசம் எல்லாம் பரிமாறியாச்சு. அப்புறம் ரொம்பவே ஸ்பெஷலான இந்த இஞ்சி புளிக்கறி. இந்த ரெசிபியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். புளிப்பு, இனிப்பு, இஞ்சி காரம் அப்படின்னு இந்த ரெசிபி ஒரு மாங்காய் ஊறுகாய் மாதிரி ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப மஸ்ட் ட்ரை ரெசிபின்னே சொல்லலாம். அப்புறம் நம்ம மட்டர் ரைஸை சர்வ் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி பாத்திரத்தில் எப்படி மட்டர் ரைஸ் குக் பண்ணுறதுன்றும் போட்டிருக்கேன் வீடியோஸு. குக்கர்லேயே நம்ம வடித்த சாதம் மாதிரி எப்படி வடிக்கிறதுன்ற ரெசிபியும் நான் சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ரைஸ் போட்டாச்சு. அது கூடவே நம்ம பருப்பு கறியும் சர்வ் பண்ணி அதுக்கு மேலே நெய் விட்டாச்சு. எல்லாத்தையும் இப்போ இலையில பரிமாறியாச்சு. வெள்ளரிக்காய் பச்சடி மட்டும் தனியாக நான் ஒரு பவுலில் கொடுத்துட்டேன். அதில் கடைசியாக என் ஹஸ்பண்ட் எப்போவுமே சிப்ஸு போட்டு சாப்பிடுவார். அப்புறம் சாம்பாரும் ரசமும் தனியாக வச்சாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டார். பரவாயில்ல, ரொம்பவே சீக்கிரமாக எல்லாத்தையும் செஞ்சுட்டியே, அதுவும் இவ்வளோ ரெசிபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிட்டாரு. அதுவும் இந்த இஞ்சி புளியும் அவியல் ரெசிபியும் A1 அப்படின்னு சொல்லிட்டாரு. வீட்டில் ஒரு விருந்தே வச்சுட்டேன்னு ஒரே பாராட்டு மழை தாங்க வீட்டில். நான் செஞ்ச இந்த சத்யா ஸ்பெஷல் எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.